மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் வலிமையாக உட்கார்ந்திருப்பது பெரிய அளவில் ஒரு சோதனைகளை கொடுக்காத ஒன்று தான். என்ன இருந்தாலும் இப்போது இளைய பருவத்தினருக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. என்னையா இருந்தாலும் வாரம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா 12 ராசியில் ஜென்மச்சனியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ராசி உங்கள் ராசி தான். அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவலைகளின் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள். அப்படித்தான் உண்மை. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வந்தது. இந்த வருஷம் ஃபுல்லாக ரேவதி நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 30 வயதுகளில் இருக்கிறவங்க, நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா ஜென்மச்சனி என்பது 2ஆம் சுற்று முதல் சுற்று என்கின்ற வகையாக வேலை செய்யும். இது வரைக்கும் 7.5 சனினா என்னன்னு தெரியாத இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்படி 30 வயதுகளை பிறக்கும் போதே எனக்கு சனி முடிஞ்சிருச்சுங்க அதெல்லாம் கிடையாதுங்க. சனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. பிறக்கும் போதே 10 வயசுக்குள்ளே சனி முடிஞ்சால் கூட அவங்களுக்கும் இப்போதைக்கு அந்த 7.5 சனியாக தான் நடக்குங்க. ஆக கொஞ்சம் தொழில் ரீதியாக இந்த ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாதுங்க. 3, 4, 5 வளர்பிறை சந்திரனாகத்தான் இந்த வாரம் இருக்கிறாரு. யாரும் கேரண்டி கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க, பேராசைப்பட்டுறாதீங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற 10,000 ரூபா கொடுத்தா உடனே 5,000 ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான தனக்கு பேராசையை தூண்டக்கூடிய தூண்டிலை போடக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் இப்போது மீனராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே கொஞ்சம் மீனராசிக்காரர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பண ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படுவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் ஏறாது. ஆனால் அடுத்த வருஷம் இதே நேரம் நான் சொன்னதை நீங்கள் நினைப்பீங்க. இளைய பருவத்தினர் மட்டும் காதல் விவகாரம், பண விவகாரம், வேலை விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய கஷ்டம் இருக்காதுங்க. இயல்பாக நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய 3, 4, 5ஆம் இடங்களில் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரும் வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்